ஹாய்ங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா ஃப்ரைட் ரைஸ். இது ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் சோயா, சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு பச்சை மிளகாய், பூண்டு இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கேரட் அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரம் மசாலா, பெப்பர், சில்லி பவுடர், சால்ட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸும் ஆட் பண்ணலாம். நான் இதை ஆட் பண்ணல. நம்ம ஃப்ரை பண்ண சோயாவை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண ரைஸை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு சோயா ஃப்ரைட் ரைஸ். டட்டா.